அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கொம்பனின் சீற்றம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திமுக நடக்கும் சீனியர் vs ஜூனியருக்கான பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். இந்த பிரச்சனையானது இப்பயோ நேத்தோ ஆரம்பிக்கல. இது 2021ல திமுக அரசு எப்ப ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பையிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனா அந்த விஷயங்கள் வெளியே தெரியாம இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஒரே ஆள்கிட்ட இருந்த பொறுப்பை பிரிச்சு அன்பில் மகேஷ் அவர்கிட்ட பள்ளி கல்வித்துறையை கொடுக்கும் போதே சீனியர் vs ஜூனியர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. போக அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்சியில மட்டும் இல்லாம கட்சியிலையும் இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை வர ஆரம்பிச்சு. எப்படின்னாக்கா, முன்னுரிமை கொடுக்கறதாகட்டும் எல்லாமே சீனியர் கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜூனியர் கையில போறதாவது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதை ரொம்ப கடுப்பா இருந்த சீனியர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படியாச்சும் ஜூனியர்களை எப்படியாச்சும் ஓரம் கட்டி ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க மெயின் டார்கெட் உதயநிதியா இருந்ததே இல்லை. என்ன காரணம்னாக்கா, உதயநிதி மேல கை வச்சோம்னா உள்ளதும் போச்சுலாம் நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி இருக்கிற பதவிகளும் போயிடுமேங்கிற அச்சத்துல அவங்க டார்கெட் பண்ணது யாருனாக்கா, அவரோட அடுத்த பதவியில இருக்கிற ஸ்டாலினின் வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற அன்பில் மகேஷ் அவர் மேலதான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் தொக்கா மாட்டினாங்க இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அதாவது மகாவிஷ்ணுன்னு ஒருத்தவர் பள்ளிக்கூடத்துல போய் ஒரு குழந்தைங்க மனசை விதைக்கிற அளவுக்கு மூடநம்பிக்கை நம்ம பேசிட்டு இருந்திருக்காப்ல. அந்த வீடியோ ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கு. இதை ஒரு கையில எடுத்துக்கிட்டு உண்மையிலே திமுக அரசு திமுகவும் சரி மூடநம்பிக்கை எதிராக இருந்தாங்கன்னா அந்த மகாவிஷ்ணு பத்தி மட்டுமே பேசிக்கணும், அவர் பேசுற பேச்சுகள் மட்டுமே பேசிக்கணும். ஆனா சொந்த கட்சிக்காரங்க சீனியர் ஆட்கள் சீனியர் கைவசம் இருக்க ஐடிவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஹேஷ்டேக ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி அடியும் அடிச்சுட்டாங்க. சொந்த கட்சிக்காரங்களே ஹேஷ்டேக் ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண உடனே அந்த கடுப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்பில் மகேஷ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புல தான் ஒரு அமைச்சர்கிற மறந்தும் தன்னோட மாண்பை விட்டு கீழே இறங்கி ஒரு திமுகவோட மேடை பேச்சாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. என் ஏரியால பேசிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டாரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேர் மத்தியில் இது என்ன உன் ஏரியான்னு சொல்றாரு, ஏன் ஏரியா அப்படிங்கிறாரு. ஏன் ஏரியானா என்ன சொல்றாரு, பள்ளி கல்வித்துறையை பத்தி பேசுறாரா, இல்ல திருச்சியில மறுபடியும் இன்டைரக்டா சீனியர் அமைச்சர் திரு நேருவை பத்தி பேசுறாருங்கிறதும் கேள்வி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட டீம் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் எதுவுமே இல்லாம உதயநிதி அவர் ரொம்ப சைலண்டா இருக்காப்ல. ஏன்னாக்க கொஞ்ச நாள் முன்னாடி திமுகவோட ஒருங்கிணைப்பு குழு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காப்ல, MK ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த மாற்றங்கள் ஆட்சியில் நடக்குங்கிறது சொல்லவே இல்லை. இது எல்லாமே கட்சியில மாற்றங்கள் நடக்குங்கிறாப்ல. அப்படிங்கும் போது என்னன்னாக்கா, வருங்காலங்களில் சீனியர் அமைச்சர் பதவி இறக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த திமுகவோட சீனியர் vs ஜூனியர் பிரச்சனை எதுவுமே வெளியில தெரியக்கூடாது, மக்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, திமுகவோட அறிவிக்கப்படாத ஐடிவிங்கார் சில பேர் இருக்காங்களா, இந்த வீச்சு புரட்டா மாதிரி ஆளுங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, தேமுதிக அதிமுக அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க திமுக பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பேச ஆரம்பிச்சு, குறிப்பா தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 15 நாள் முன்னாடி பேசினதை எடுத்து இப்ப ஒரு 2 நிமிஷம் தான் அவங்க பேசுனது, ஆனா எடுத்து ஒரு வீடியோவை ஃபுல்லா எடுத்து மேடைக்கு வா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க, திமுக இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, திமுகவோட மேடை பேச்சாளர்கள் எப்படி பேசினாங்க, திமுக கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்னென்ன பேசினாங்கிறதையும் மக்கள் கவனிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக இருக்கிற சில MLA MP, எடுத்துக்காட்டுக்கு பெரிய கருப்பன், ராஜேஷ்குமார் MP, அவர்லாம் ராஜேஷ்குமார் MP எல்லாம் அவரை பத்தி பேச வேணாம், அவர் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதுக்கு மக்கள் அவங்களுக்கு நான் பதில் தருவாங்க வருகாலத்துல. ஆனா பெரிய கருப்பன் அவருக்கு ஒன்னே ஒன்று நான் நேரடியாக சொல்ல விரும்புறேன். 2006ல நீங்க வெற்றி பெற்றது மிகப்பெரிய மார்ஜின்ல வெற்றி பெற்றீங்க. ஆனா அதே 2011ல நீங்க 1500 ஓட்டுல வித்தியாசம் தான் ஜெயிச்சிங்கிறத மறந்துடாதீங்க. அப்ப யார் காரணம்? தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கேப்டனும் தான் காரணம். அதே விஷயம் மறுபடியும் நடந்துருமோ, எங்க அதிமுக தேமுதிக கூட்டணி மறுபடியும் வெற்றியா அமைஞ்சிருமோன்னு ஒரு பயத்துல வர நீங்க தேமுதிக நிலைப்பாடு, தேமுதிக மறுபடியும் அப்படி ஆகாது இப்படி ஆகாது சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் 2026ல இதுக்குண்டான பதிலடி கொடுப்பாங்கன்னு நம்புறோம். ஒரு பக்கம் திமுகவோட அறிவிக்கப்படாத ஐடிவிங்க தான் அப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தா, நடுநிலை பத்திரிகையாளர்கள் அதை விட மோசமா சில நேரங்களை பண்ணிடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப போயிட்டு விஜயோட கட்சியை பத்தி அதிமுகட்டையும் தேமுதிகட்டையும் பிஜேபிட்டையும் போய் கேட்கறது. இது ஒண்ணு திமுகவுக்கு சாதகமா செயல்படுறீங்க, அப்படி இல்லையா திமுக செய்யற தவறுகளை மறைக்கிற மாதிரி. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை போற வண்டியில ஒரு குறிப்பிட்ட மத சார்ந்த ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வைரல் ஆச்சு.
வைரலான உடனே சோசியல் மீடியால அங்கங்க வைரல் ஆயிட்டு இருக்கேன்ட்டு ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து அதை கட் பண்ணி அந்த போட்டோவை எடுத்து போஸ்டும் போட்டிருந்தாங்க. போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஊடகம் மேல திமுக தன்னோட அதிகாரத்தை காட்டுதுங்கிறது ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது. அதே மாதிரி இப்ப என்ன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொந்த கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் அவர் பேசின வீடியோவையும் வெளியிடாம அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவர் திமுகவோட எடுத்த சில நிலைப்பாடுகள்ல அவருக்கு வருத்தங்கள் இருக்கிறதையும் தெரிவித்தார். இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ஹிட்லர் விதமான திமுகவின் ஆட்சி விரைவில் முடிவு வந்துருங்கிறத மக்கள் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வர 2026ல மக்கள் இது எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.